கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மாணவர்கள் மனநலம் சார்ந்து கருத்து கணிப்புக்கு கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திராவில் விடுதியில் தங்கி நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவர் ஒருவர் கடந்த 2023இல் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. அப்போது மாணவர்களின் தற்கொலைகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் தேசிய பணிக்குழு எனும் அமைப்பு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது. இதற்கான இணையதளத்தில் மாணவர்களின் மனநலம் குறித்து பேராசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் கருத்து கணிப்பு நடந்து வருகிறது. இந்நிலையில் கருத்து கணிப்பு நடவடிக்கையில் கல்வி நிறுவனங்கள் மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருப்பதாக யுஜிசி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக துணை வேந்தர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்களுக்கு யுஜிசி செயலர் மனிஷ் ஆர் ஜோஷி அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் மாணவர்கள் மனநலம் சார்ந்து கருத்து கணிப்பில் பங்கேற்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் 32 மத்திய பல்கலைக்கழகங்கள், 23 ஐஐடிக்கள், 22 என்ஐடிக்கள், 7 IIITக்கள், 13 ஐஐஎம்கள், 5 ஐஐஎஸ்இஆர் கல்வி நிறுவனங்கள் மட்டும் கருத்து கணிப்பு விவரங்களை சமர்ப்பித்துள்ளன. ஆனால் உச்சநீதிமன்றம் இதற்கு அதிருப்தி தெரிவித்தது மட்டுமல்லாமல் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் கருத்து கணிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்துள்ளது. நீதிமன்றத்தின் இந்த கடுமையான எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் மாணவர்களின் மனநலம் சார்ந்து கருத்து கணிப்பு பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.